வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு மெச்சூர்டான விஷயத்த சொல்ல வேண்டிய இடத்துல விஜய் குழந்தைங்களெல்லாம் மிஸ்கைட் பண்றாரு. அவர் அண்டர் 18 அதுக்கும் அண்டர் 15 அந்த குழந்தைங்களெல்லாம் அவர் மிஸ்கைட் பண்றாரா? நீங்க போய் அப்பா அம்மாவை கம்பல் பண்ணுங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சீனியர் ஆக்டர் ஒரு பொலிட்டீஷியனா இந்த மாதிரி விஷயத்த குழந்தைங்கிட்ட சொல்லலாமா? அதான் இப்போ ரொம்ப முக்கியமான இடம் அது. அதில் இவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. ஆல்ரெடி கொரோனா வந்தவொன்னே செல்ஃபோனை தூக்கி கசங்கிட்ட குத்துறதுலேருந்து எதுவும் ஃபோனை தூக்கி கீழே வைக்க மாட்டேது. அப்பா எதிரில் உட்காந்தாலும் சரி, அம்மா கூப்பிட்டாலும் சரி, காது கேட்கறதுலாம் உட்காந்து அதையே பார்த்துட்டு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. இதில் இவர் செல்ஃபோனில் வீடியோ எடுத்து போடுங்க. யாரை போடணும்? இவர் ஜெயிக்கிறவார், இவர் வருவார், இவர் ஓட்டு போடுன்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுமா. குழந்தை தொழிலாளியே இருக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றாங்க. இப்போ மாணவர் அணியை பற்றி இவர் பேசினாருன்னா கூட என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸ்கூல் படிக்கிற பசங்களெல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ணி அதை வச்சு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களே, இது என்ன விதமான சிந்தனை? இது வெக்கமா இல்லையா இப்படி ஒரு பிரச்சாரத்தை கட்ட வைக்கிறதுக்கு? இதுக்கு முன்னாடி யாருன்னா தலைவர் போயிட்டு தாத்தாவை போயிட்டு சொல்லு, இப்போ என்ன நானும் தாத்தா யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்வான் குழந்தை. ஏன்ப்பா நான் ஏதோ ஒரு திராவிட கட்சிக்கு போடுவேன்ப்பா, நான் திமுக போடுவேன், இல்லைப்பா நான் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிப்பா, எம்ஜிஆர் காலத்தை எம்ஜிஆர் பிடிக்கும், அதனால நான் எப்பவுமே ரெட்டலை தான்ப்பாண்ணா காம்பஸ் வச்சு குத்திடுவேன் தாத்தா, விஜய்க்கு போடுறியா இல்லையா அப்படின்பா. குழந்தைக்கு தெரியாதுங்க எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. ஆல்ரெடி கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்கன்றாங்க. குழந்தைங்களுக்கு கண்ணு போகுது, மூளை வளர்ச்சி குறையுது, அவங்க பேச மாட்டேன்றாங்க, பழக மாட்டேன்றாங்க, அக்கம் பக்கம் தெரியல, எல்லாமே ஃபோனுக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்கு, கண்ணு மூளை எல்லாம் பாதிக்குது. அதுலேருந்து அவங்கள பாதுகாக்கன்னு சொல்லிட்டு மருத்துவர்களும் சைக்காட்ரிஸ்ட்டும் அதுக்கப்புறமா கல்வியாளர்களும் ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, குட்டீஸ் நான் வீடியோஸ் பார்க்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, டேடி மம்மி அதான் அப்பா அம்மாவெல்லாம் போய்ட்டு வீடியோ எடுத்து போடுங்க, தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி ஒருத்தர். ஆல்ரெடி இந்த சித்தப்பா கேரக்டருங்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். ஒரு சைடு அண்ணன் தொல்லை, ஒரு சைடு சின்ன வயசாக இருப்பாங்க, இந்த சைடில் இவனுங்க வேறு இதை பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இப்போ சித்தப்பா கிட்ட போய் பாலு பேட்டு கேட்டால் ஓகே வாங்கி கொடுப்பாரு, இல்லை வேறு ஏதோ ஒரு கிண்டர் ஜாய் வாங்கி சித்தா, இல்லை ஏதோ ஒன்று விளையாடுறது வாங்கி கொடுனா பரவாயில்ல. சித்தா யாருக்கு ஓட்டு போட போகிற சித்தப்பா அப்படி இப்படின்னா சித்தப்பா டென்ஷனாகி பளிச்சுன்னு ஒன்று விட்டாங்கன்னா என்ன ஆகும்? குழந்தைக்கு தேவையில்லாமல் சிக்கலாக இது. மார்க்கெட்டுக்கு சொன்னால் உனக்கு முடியல, உனக்கு வீடியோ கேட்குது, வீடியோ இதுதானே யதார்த்தமாக நடக்கும். இது எங்கேருந்து இந்த எண்ணோட்டம் வருதுன்னா, இந்த மேலை நாடுகள்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் வரும். நம்ம நாட்டிலையும் இப்போ நிறைய பண்ணுறாங்க. ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி இருக்கும், அந்த பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகிட்ட விளையாடின்னு இருக்கும். உடனே அவங்க அப்பா மாதிரி ஸோ ஸ்வீட் மை பேபி பிளேயிங் வித் மை சி ஹவு மை டாக் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த பேபி. அவனுக்கு அவளோட எவ்வளோ இணக்கம் பாருங்கள். அதாவது நாய்க்குட்டியையும் தன்னுடைய குழந்தையும் 2 பேரும் ஒரே நேரத்தில் குழந்தைகள் போல அப்படின்ற மாதிரி போட்டு அதை போட்டு ஹஹா அப்படின்னு போட்டால் அது ஒரு 10 லட்சம் வியூஸ் போகும். அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர். இப்போ இதே மாதிரி விஜய் சாருக்கும் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பையன் எவ்வளோ தெளிவாக பார்ப்பா, பாட்டியை ஓட்டு போட சொல்லு, சின்ன குழந்தை எவ்வளோ தெளிவாக பார்ப்பா, அப்பா அம்மா நீங்கள் கண்டி விஜய் அண்ணாக்கு போடலைன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னா ஹஹா அதுக்கு ஒரு 10 லட்சம் பேர் லைக்ஸ் போடுவோம். இதெல்லாம் பார்த்தோன்னா ஆதம் வச்சு நான் பார்ப்பேன், இங்கே ஒரு 10 லட்சம் லைக்ஸ், இங்கே ஒரு 8 லட்சம் லைக்ஸ், இங்கே ஒரு 30 லட்சம் லைக்ஸ், மொத்தம் கூட்டி வச்சா 10 கோடி பதவியேற்க கூப்பிடுங்க. 10 கோடி வியூஸ் வந்துக்குது. 6.5 கோடி தான் வாக்காளர்கள், 4 கோடி எக்ஸ்ட்ரா வந்துக்குது. தயவுசெய்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுநர் ரவி பதவி ஏற்றி வச்சுருங்க, நாங்கள் வந்துட்டு அதை பாருங்கள் எங்கேப்பா ஏதோ செல்ஃபோனில் சார் இதெல்லாம் தமிழ்நாடு வீடு சார் அப்படின்னா. இப்போ எது அரசியல் எது அரசியல் இல்லை, கொஞ்சம் கூட ஒரு புரிதல் இல்லாமல் அவன் கட்சியில் என்னத்தான் பண்ணுறது. 800-900 ஓட்டு ஒரு பூத்துக்கு, இவன் ஏறுவானா அவன் ஏறுவானா, அந்த 900 பூத்தை எப்படி ஓட்டை கரெக்ட் பண்ணுறது, இப்படி போட்டு தலையை போட்டு பிச்சுன்னுக்கிறாங்க. யார் டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறாங்க, சரி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, தைரியமாக இருக்கிறாங்களா? இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இபிஎஸ் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி கரெக்டு. என்ன சொல்கிறாங்களா, பயமாக இருக்குதா, பயந்துட்டு காசு இந்த மாதிரி போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பயம் நியாயம் தானே. ஒரு அரசியல் கட்சி அப்படிதான் இருக்க முடியும், அரசியல் கட்சி அப்படிதான் இருக்கணும், கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்கும். என்னைக்குமே நான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறேன் அப்படின்றதால லூஸ் விட முடியாது. கொஞ்சம் லூஸ் விட்டா அதிமுக பூந்துரும். அதுதான் ஆளுகின்ற கட்சிக்கு இருக்கிற அரசியல் புரிதல். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, இருட்டில் நான் போய் கல்லறிவா? ஏன் உங்களுக்கு யதார்த்தமான அரசியலே பேச தெரியாதா? இப்போ தான் வரீங்க. சேலத்தில் திமுகவுக்கு போன வாட்டி ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி, அதிமுக 9 சட்டமன்ற தொகுதி. அங்கே போய் உட்காந்து நீ இருட்டில் பேசுகிறேன், நான் பகலில் பேசுகிறேன், அதுக்கப்புறமா ஸ்கூல் பசங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுங்கள், போய் வீடியோ போடுங்க. கட்சி இந்த லெவலில் இருக்குது.
இன்னொன்று ஒரு கட்சிக்கு ஏன் ஒரு 2 பேர் பேசினா என்ன பிரச்சனை? இப்போ தான் ஒரு போன வாரம்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் பேச்சாளர்கள்லாம் நல்லா போய் பேசுகிறாங்க, வெளியூர்லாம் போகிறாங்க, தாவேகாக்கு இது நல்ல அரசியல் படுத்துகிறாங்க, வெள்ளை அறிக்கைன்னா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறாங்க, வெள்ளை அறிக்கைன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. டாஸ்மாகில் என்ன ஊழல் கீழல்? இப்போ இன்றைக்கி பாருங்கள், டாஸ்மாக் பற்றி எதுவுமே பேசல. நான் என்ன கேட்குறேன், டாஸ்மாகில் சேலத்தில் யாரும் 10 ரூபா பாட்டில் வாங்குறது இல்லையா? அப்போது இவர் வந்து ஒரு தமிழகம்னா தமிழகத்தில் 214 தொகுதி, 214 தொகுதியில் வந்து 5 மண்டலம், சென்னை மண்டலம், அப்புறம் வட மாவட்டம், டெல்டா, கொங்கு, தென் மாவட்டம். இந்த 5 மாவட்டத்துக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது 5 ஜோனுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். அதை தாண்டி மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும், சிறுவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், பெரியவங்களுக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கும். அப்போ இன்னும் அவர் உள்ளே வரல. அந்த எக்ஸாம் நேரத்தில் நாளைக்கு காலையில் ஆல் டிக்கெட்டு, முன்னாள் நைட்டு அப்பா இந்த கொஸ்டின் பேப்பர்னா பச்சின்னு போய் எழுதுப்பா அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்தா அதை வந்து பஞ்ச் டைலாக் மாதிரி பேசிட்டு போயிட்டேன். இப்போ என்ன சொல்வார் அவர்? வீடு எங்கன்னா தமிழ்நாடு, நாடு எங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்போ அது வந்து சொல்கிறது அது வேறு கண்டெக்ஸ்ட்டு. இங்கே உங்களை கேட்டது உங்கள் வீடு எதுன்னு யாருக்கும் தெரியாமல்ல. நீங்கள் பனையூரில் இருக்கிறீங்க, பனையூரில் வசதியாக இருக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும். பனையூர் விட்டு வெளில வந்தேன்னா நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன், மற்றவங்களாம் நான் நீங்கள் தெலுங்கானாவில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. கேட்ட கேள்விக்கு வேறு பதில், வேறு செயல், அதை லைக்கு கூடுறதுக்கு, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம். நல்லது தான். இங்கே வந்து ஒரு நாளும் டைட்டாக போயிட்டுருக்குது அரசியல். திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் நான் ஏறுறேன்னா நீ ஏறியா, நீ ஏறியா நான் ஏறான மாதிரி. இவர் குறுக்கா முறுக்கா பூந்து குழந்தைகளெல்லாம் வைத்து ரீல்ஸ்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் பிரச்சாரம் எங்கே விஜய் வர்றேன்னா தோ வீட்டுக்குள்ளே இருக்கிற விஜய் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே விஜய் என்ன பண்ணால் குழந்தை என்ன பண்ண ஜெட்டி போட்டுக்கிட்டு விசில் வச்சுனே ஓடும். கேட்டால் இதுதான் விஜய். அப்புறம் இன்னுமே இந்த குழந்தைங்க வந்து விஜய் மேலே ஒரு கிரேஸாக இருக்கிறத வச்சே ஓட்டு வந்துருன்னே நம்பிட்டு இருக்காங்களா ரியலாகவே? நம்பலாம் இல்லை, அவங்க வாழுறாங்க. அப்படியே அதான் மாறிட்டாங்க. அவர் விஜய் அண்ணா வந்து முதல்வராக அவர் தான் சொல்கிறாராங்க, நம்ம ஆட்சி வரப்போகுதுன்றாரு. வரப்போகுதுன்னா அதுக்கு ஒரு கணக்கு சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு பத்திரிகையாளர்கள்கிட்டயோ இல்லை அவர்கிட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கணும், ஒரு வியூகம் இருக்கணும். யாரை கண்டாலும் 30% மேலேன்றீங்க எத்த ஒன்று. விஜயே அதை தான் சொல்கிறாரு, 30% வாக்கு வந்துட்டோம், நம்மளை இன்னுமே புது ஆளுன்னு சொல்கிறாங்கன்ட்டு. என்ன அடிப்படையில் அவராக கன்ஃபார்ம் பண்ணுறாருன்னு தெரியல. இது ஏதோ சீட்டுக்கார ஏழை கம்பெனி மாதிரி இது. ஃபஸ்ட்டு 40ன்னாங்க, அப்புறம் 32ன்னாங்க, இப்போ 30ன்றாங்க, அப்புறம் 27 ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க, 24 சொல்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து ஒரு நாள் உட்காந்து பேசி நம்ம சொல்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அது எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஒரு ஓட்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு பார்த்தா 40% வருது. 32 வந்துட்டோம். அப்புறம் நேற்று ஒரு செய்தியில் பார்த்தேன், 36 தாவேகா, 26 திமுக, 22 வந்து அண்ணா திமுக. இப்படி ஒரு கணக்கு வந்து வருதுன்னு தெரியல. இன்னொன்று இது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்ட்டு ரெகுலராக சொன்னதே கிடையாது. இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு டைமுக்கும் மாறக்கூடியது, ஒவ்வொரு ஆக்ஷன்ஸை வச்சு மாறலாம். இப்போ 5000 ரூபாய் போட்டதுனால டிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜ் கூடலாம், நாளைக்கு ஏதோ ஒன்று நெகட்டிவாக வந்தால் இமீடியட்டாக குறையலாம். அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது இவங்க மட்டும் வித்தியாசமாக எங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்ட்டு சொல்கிறது வந்து என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும்? அதை அரசியல் புரியலன்னு புரிஞ்சுக்கணும், அரசியல் தெரியலன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ 5000 ரூபா போட்டிருக்காங்க, இன்றைக்கி திமுகவில் எல்லாரும் ஒரு எழுச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆரவாரம். பட் இது கேரண்டி மே மாதம் வரல எத்தனை போனோம் இது. ஆமாம், இல்லைன்னா மறந்துடுவோம். அந்த மொமெண்ட் அவ்வளோ நாள் கொண்டு ஏன் நாங்கள் பொதுமக்கள் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன வாட்டி 2500 ரூபா பொங்கலுக்கு போட்டாங்க அதிமுக. ஜனங்க ஞாபகம் வச்சுக்கிந்து ரெட்டலைக்கு திருப்பி போட்டுனா போட்டாங்க. ஏன்னா கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு, சொத்து வரி அதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் கணக்கு பார்ப்பாங்க. ஓகே ரைட்டு, கூட்டி கழிச்சு பார்த்தா லாபம், ரைட்டு டிக்கு, கூட்டி கழிச்சு பார்த்தா நஷ்டம், தப்பு, எவ்வளோதான். அதனால் பட் திமுக வந்து தே ஆர் ட்ரைங் எவ்ரி பிட். இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இது 200% முதல்வரோட நடவடிக்கையாக இருக்கும். அதிகாரிகளை கேட்டுருந்தால் கெத்து விட்டுட்ருப்பாங்க. சார் கடன் ஆகிடும் சார், அது பண்ண முடியாது சார், சம்பளம் கொடுக்க முடியாது சார். ஆனால் நீங்கள் ஒண்டி எல்லாம் ஹாண்டா சிட்டி காரில் நல்லா போவீங்க வசதியாக, உங்களுக்கு எல்லாம் நடக்கணும் அதிகாரிகளுக்கு. அதே அரசு துறையில் இருக்கிறவங்க யாருக்குன்னா வேலை பணிமனைனா அப்போ பணம் வராது. அரசாங்கத்துக்கு முக்கியமானவங்களுக்கு வேண்டிப்பட்ட துறைக்கு இலாக்காக்கள் எல்லாம் நடக்கும். ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் எதனா ஒரு முடிவு எடுத்திருப்பார். யாருன்னா போய் சொல்லியிருப்பாங்க, சிக்கல் இருக்குது, நிறைய தொகுதி மைனஸில் இருக்குது, எதனா ஒன்று பண்ணி ஆகணும். அதனால் எல்லா அஸ்திரத்தையும் தூக்கி ஒரே ஒரு ஆள் வந்தாலும் கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. எஸ்சி சேகர் வந்தாலும் சேர்த்துக்குங்க. அந்த சைடு வந்து சின்னதாக அதாவது எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு யாரும் எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க இல்லையா. அந்த ஒரு துறை மைத்ரேயன் வந்து வந்தால் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா மைத்ரேயன் வந்து ஒரு
சுயேட்சையெல்லாம் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. அப்போ அதிகமான அது மாதிரி வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க. எனக்கு என்னென்னா இவர்கள் யாருமே சரி, எனக்கு தனிப்பட்ட இது கிடையாது. ஆனால் ஐயா மைத்ரேயன் போன்றவர்கள்லாம் என்றைக்குமே வந்து அண்ணாவையோ பெரியாரையோ தூக்கத்தில் கூட நினைக்காதவங்க. நானாச்சும் பெரியார் மீது விமர்சனம் பண்ணுவேன், ஆனால் அண்ணாவை பற்றி என்றைக்குமே இது பண்ண மாட்டேன். ஆனால் தேவைன்னு வரும்போது அவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கிறீங்க. அப்போது இது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? அப்போது உள்ளே ஏதோ சிக்கல் இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதனால் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் யோசித்து இன்னொன்று நம்மவர்கள் என்ன தப்பு பண்ணுவாங்களோ அப்படின்றத அவர் உணர்ந்துருக்கிறார். இந்த எம்எல்ஏக்களால் ஒரு சில இடத்துல கெட்ட பேர், காவல்துறையால் ஒரு சில இடத்துல கெட்ட பேர், இது சரி செய்யணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அன்றாடம் உழைத்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக உழைக்கும் போது அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். நான் அதை இல்லைன்னு சொல்லலை. அந்த விஷயம் தான் விஜய் பண்ணுறதே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கலாம். விஜய் அவரை பார்த்து கிண்டல் பண்ணுவார். நான் அவரை கிண்டல் பண்ணிட்டேன், என்ன ஓட்டு போடுங்க. நான் இவரை கேள்வி கேட்டு இவரை கடந்து போயிட்டேன், என்னால் ஓட்டு போடுங்க. நான் சீமானை பற்றி பேசவே இல்லை, அதனால் ஓட்டு போடுங்க. சார் நீங்கள் என்ன செஞ்சு காட்டியிருக்கீங்க? இன்றைக்கி வெயில் டைமில் யாருமே இந்த 12 மணி 2 மணிக்கெல்லாம் கூட்டுறது இல்லை. அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒன்று ஏர்லியராக பிளான் பண்ணுவாங்க, அல்லது சார் அவர் வசதிக்கு வேண்டி பண்ணுறாரு இதெல்லாம். ஓகே, முழுக்க நான் வந்து காலைல ஏஞ்சி அவர் காலையில சென்னையில இருந்து வரதுக்குள்ள டைமை கால்குலேட் முன்னாள் நைட்டு வந்து சேலத்தில் படுக்க வேண்டியதானே? ஏன் சாதாரணமாக தொண்டை வீட்டிலலாம் தங்க மாட்டிங்களா? சரி, ஹோட்டலில் தங்கினா சிக்கல், ஹோட்டலில் கூட்டம் வந்து யாருன்னா புர்கா கிர்கா போட்டு தொண்டை வீட்டில் தொங்க வேண்டியதானே? ஏன் எம்ஜிஆர்லாம் போகலையா, பழகலையா, ஊர்லலாம் போய் தங்கலையா? நரிக்குறவர்கள் பார்த்த இடத்துல கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சப்போ சொன்ன வார்த்தைக்கு வேண்டி போயிருக்கிறாரு கல்யாணத்துக்கு. சொல்லிட்டேன், அந்த நரிக்குறவர் யாரும் தெரியாது, பணம் வர போகிறதில்ல, பிரச்சார நிதி கொடுக்க போகிறதில்ல, போய் பிரச்சாரம் பண்ண போகிறது கிடையாது. வார்த்தை பார்த்துட்டாங்க, கேட்டுட்டாங்க, வாக்கு கொடுத்துட்டேன், போகிறேன் வரேன். ஒரு தொண்டை அனுப்புகிறான், எனக்கு கல்யாணம், என் குடும்பத்தில் கல்யாணம்னு. அவர் பார்த்துடுறாரு. அமிச்சவன் ஏதோ அனுப்பணும்னு அனுப்புகிறாப்புல, பார்த்துட்டாரு. தாம்பரத்தில் சேத்துல, அதாவது நடிகராக இல்லை, நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறி முதலமைச்சராக ஆகி வேட்டியை மட்சி கட்டிக்கின்னு சேத்துல போய் அந்த கல்யாணத்தை போய் பார்த்துட்டு வர்றாரு. ஐயா காமராஜர் ஒருத்தர் போய் நோட்டீஸ் வைக்கிறாரு, என் வீட்டில் திருமணம் வந்துடணுன்னு. நீ வந்து நோட்டீஸு கொடுப்ப, உன் வீட்டில் கல்யாணம்னா அதுக்காக நான் முதலமைச்சராக இருக்கிறேன், எனக்கு வேறு வேலையெல்லாம் இல்லை, வந்துட்டான் நோட்டீஸ் தூக்கின்னு போய் வேறு வேலையை பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசி அனுப்பிச்சிடுறாரு. கூட இருக்கவங்களாம் என்னங்க இப்படி பேசிட்டாரு. அப்புறம் பார்த்தா காலையில் காமராஜர் முதலமைச்சரோட காரை அந்த மண்டபத்தில் போய் நிற்கிது. அவர் உள்ளே இருக்கவர் ஒன்றும் புரியல, வந்து ஏய் காமராஜ் என்ன வந்துட்ட அப்படின்னு. இது வந்து ஐயா நெல்லைக்கண்ணன் பேசியிருப்பார் அழகாக. அதை பேசிட்டு அதுக்கப்புறம் திருச்சி வேலுசாமி போன்றவர்கள்கிட்ட இங்கே சூழலில் ராமலிங்கம் சொல்லிட்டு இவங்களாம் வந்து காமராஜரோட தீவிர பக்தி, ஒரிஜினல் காங்கிரஸ்காரங்க. நீங்கள் போய் 10 லட்ச ரூபா கொடுத்தா கூட வேறு கட்சிக்கு போக மாட்டாங்க. 10 கோடி கொடுத்தாலும் காமராஜ் பிரீடு ஒன்று இருப்பேன் போவேன், அது மாதிரி. எதுக்குன்னா இவரும் காமராஜர் படம் போட்டு இருக்கிறார் பேக்ரவுண்டில், கொள்கை தலைவராக இவருக்கு. அப்போ காங்கிரஸ் கிட்டேருந்து காமராஜரை உருவணும், அண்ணாவை வந்து எம்ஜிஆர் கட்சியிலேருந்து அதிமுகலேருந்து அண்ணாவை வந்து திமுக அதிமுகலேருந்து உருவணும், எம்ஜிஆரை அதிமுகலேருந்து உருவணும், அம்மையார் ஜெயலலிதாவை அங்கேருந்து பிரிக்கணும். என்ன புரிதல் இது? அம்பேத்கரா விசிகாலேருந்து சொந்தமாக ஒரு சிந்தனை இல்லை, ஒரு விஷயம் கிடையாது. போட்ட தலைவர்கள் 10ல், அதனால் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அவர் காமராஜர் போய் அந்த கல்யாணத்தில் போயிட்டு பார்க்கும்போது, நீ வரமாட்டேன்னு நினச்சேன் காமராஜர், என்னை திட்டுனேன், டேய் முதலமைச்சர்னா கடன் வாங்கி பண்ணுவேன், கடன்காரனாக ஆயிடுவேடா, கடன்கார பாவி, கடன்காரனாக ஆயிடுவேடா, அதனால தான்டா வந்தேன், பசிக்குது சோறு போடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போனார். இதெல்லாம் வந்து கட்டுக்கதை, ரீல்ஸு, டிக்டாக்கு, லாங் ஷாட்டு, கிரேன் ஷாட்லாம் இல்லை, நடந்த சம்பவம். இந்த மண்ணில் நான் படித்தவன் படிக்காதவன் ஏன் அதை பிச்சு வருது? ஏன்னா நீங்கள் படிக்கலை. நீங்கள் என்ன ஆக்ஸ்ஃபோர்டில் எதனா டிகிரி வாங்கிட்டு வந்தீங்களா? அதெல்லாம் யாருமே கேட்கலையா? அனுபவத்தை பற்றி தானே பேசினாங்க. உங்களோட படிப்பறிவை பற்றி யாருன்னா போய் கேட்டாங்களா? எதுக்கு நீங்கள் படிப்பறிவை பற்றி பேசுனீங்க? நீங்கள் யாருன்னா சார்ல்ஸ் டார்வின் சொந்தமா, இல்லை ஈன்ஸ்டீன் E=MC² விளக்கம் கேட்டாங்களா? படிப்பை பற்றி யாருமே பேசலையே. படிப்புனா காமராஜர் படித்தாரா, அவர் படித்தார், அதெல்லாம் கேட்கல. அனுபவத்தை தான் கேள்வி கேட்டாங்க. ஸோ அனுபவத்துக்கும் படிப்புக்கும் வித்தியாசம் தெரியாது. எது வாக்கு சதவீதம், எந்த கட்சி வாங்குச்சு, எது கட்சி 2ஆவதாக இருக்குது, எந்த கட்சி 3ஆவதாக இருக்கா தெரியாது. காலையில் இன்றைக்கி 5000 ரூபா பணம் போட்டுக்கிறாங்களே, ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறமே, அதுக்கு அரசியல் ரீதியாக ஒரு கவுண்டர் கொடுக்கணும், இல்லை அதற்கு ஒரு எதிர்வினை ஆட்டணும் தெரியாது. எந்த மாவட்டத்தில் உட்காந்து யாரை பற்றி இருட்டில் இருந்து பேசுகிறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியம், திராணி, தெம்பு இருந்தால் எடப்பாடியில் நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இன்றைக்கி உண்மையிலே இருட்டு கல்லில் விட்றேன் அப்படின்னா சரி, எதிர்க்க வேணாம் சாமி, வாட் இஸ் யுவர் ஆக்ஷன்? சம்டைம்ஸ் வார்த்தைகள் விடுறது கிடையாது.
ஆக்ஷன் ஸ்பீக்ஸ். men will come, men will go, but only your action will remain. செயல் சொல்லல, செயல். சேலத்தில் நான் எதுவும் பேசலை, சேலத்தில் நிற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.